Good morning students. Base quantity la next நாம் பார்க்க போற scientific definition என்னன்னா time. அதோட யூனிட் செகண்ட். அதோட சிம்பல் s. நாம் இதுக்கு முன்னாடி length பத்தி பார்த்திருப்போம். அதற்கான டெஃபினிஷன்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நாம லைட்டோட ஸ்பீட் வச்சு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க செகண்ட் இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா 1 second is the duration of 919 crores 26 lakhs 31,770 periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels. இதனால பார்த்துக்கணும், two hyperfine levels of the ground state of cesium-133 atom. எப்ப சொல்லிருக்காங்க? 1967ல சொல்லிருக்காங்க. இப்ப இயர்லாம் பாருங்க மாறி மாறி வரும். இது 1901, இது 1967, அதுக்கப்புறமா சொல்லிருக்காங்க 1983ல சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்தது இயர் நல்லா கரெக்டா பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு பார்த்தோம்ல டெஃபினிஷன், அதோட லைட் எப்படி குளோவுன்னு பார்த்தோம்ல, ஸோ அதை நம்ம மாடலாக பார்க்கலாம். இது நான் பார்த்துருப்போம். ஆட்டம்ஸ்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது, அதாவது நியூட்ரான் புரோட்டான் இருக்குது, வெளியில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆட்டம்க்கு நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி கொடுக்கும் போது இதுல இருக்கிற இந்த ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பம்பார்ட் ஆகும். கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் வராது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் பம்பார்ட் ஆகுது. பம்பார்ட்னா குதிக்கும், இங்க கீழே இருந்து மேல போயிட்டு வரும். ரைட். அப்ப அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்ரஃபைன் லெவல்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த ஆட்டம்குள் நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது பாரு, 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. பட் ஹைப்ரஃபைன் லெவல்ஸ்னா இந்த 2 லெவல்ஸ் கிட்ட இருக்குது இல்ல, இந்த 2 லெவல்ஸ் தான் ஹைப்ரஃபைன் லெவல்ஸ். ஓகே, அப்ப நாம எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி கொடுக்கும் போது இந்த ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரான் ஆகும், பம்பார்ட் ஆகும். அப்ப இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட், இதுதான் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேவா? இதுதான் ஹைப்ரஃபைன் லெவல்ஸ். அப்ப இங்க இருந்து எலக்ட்ரான் மேல போயிட்டு இங்க ஹிட் ஆயிட்டு மறுபடியும் கீழே வரும். அப்படி கீழே வரும்போது என்னாகும், சம் எனர்ஜியை ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஏன்னா நான் பாக்குறது என்னது, cesium-133 ஆட்டம். ஓகே, cesium-133 ஆட்டம். ரைட். இதே மாதிரி போட்டுக்கலாமா? ஆட்டம், நியூக்ளியஸ், இதுல புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், வெளியில எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே போடலாமா? 2 ஹைப்ரஃபைன் லெவல்ஸ் கிட்ட இருக்கிறது 2 ஹைப்ரஃபைன் லெவல்ஸ். அப்போ இங்கே எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்கும் போது இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்னாகும், பம்பார்ட் ஆகும். அந்த எனர்ஜி லெவலில் எடுத்து இங்கே போட்டுருங்க பாருங்க. இங்கே எலக்ட்ரான் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும். அப்படி கீழே வரும்போது இது என்னது, 2 ஹைப்ரஃபைன் லெவல்ஸ். 2 ஹைப்ரஃபைன் லெவல்ஸ். அப்ப இந்த எலக்ட்ரான் கீழே இருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது என்னாகும், ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஓகேவா? எமிட்டிங் ரேடியேஷன். ரைட். அப்ப என்னாகும், அந்த ரேடியேஷன் இந்த மாதிரி வேவ்ஸ் தான் வரும். இந்த மாதிரி வேவ்ஸ் தான் வரும். எனர்ஜி அண்ட் ரேடியேஷன் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி வேவா தான் வரும். நான் சொல்லிருப்பேன் 1 வேவ் லென்த் எங்க பார்ப்போம் நம்ம, கிரஸ்ட் ட்ரஃப், அதாவது முகடு அகடு. அப்ப இது 2, இது பார்க்கலாமா? இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இதுதான் 1 வேவ் லென்த். ஸோ இதை நம்ம 1 டைம் பீரியட்னு எடுத்துக்கலாம். 1 டைம் பீரியட். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுதான் 1 டைம் பீரியட். ரைட். அப்ப இந்த ஃபிராக்ஷன் டைம்ல இந்த எனர்ஜி லெவல் இருக்குல்ல, இந்த ஃபிராக்ஷன் டைம்ல இந்த எலக்ட்ரான் மேல போயிட்டு இந்த 2 ஹைப்ரஃபைன் லெவல்ஸ்ல கீழ இருந்து மேல போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது என்ன பண்ணும், அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுது இல்ல. அப்ப அந்த ஃபிராக்ஷன் டைம்ல எவ்வளோ ரேடியேஷன் வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ வேவ் லென்த் ரேடியேஷன் இதுதான். அப்போ இது 1 வேவ் லென்த்தா. இந்த மாதிரி எத்தனை ரேடியேஷன் பாத்தீங்கன்னா இங்க சொல்லிருப்பாங்க பாருங்க,
இவ்வளோ ரேடியேஷன் per செகண்ட்ல வெளியே வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோ ரேடியேஷன் வெளியே வரதுக்கு எடுத்துக்கொண்ட அந்த டைம் தான் 1 செகண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்பர்ஸ்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. என்ன சொல்லிருக்காங்க? 919 crores 26,31,770 periods of radiation. அவ்வளோ ரேடியேஷன் அந்த சின்ன இது லெவல், எனர்ஜி லெவல், இந்த ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ்ல மேல போயிட்டு கீழே வரும்போது அந்த ஃபிராக்ஷன் டைம்ல இவ்வளோ ரேடியேஷன் என்ன ஆகுது? எமிட் ஆகுது. ஓகேவா? இவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகுது. அப்ப அது அந்த எமிட் ஆகிற ரேடியேஷன் எடுத்துக்கொண்ட டைம் பாத்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகேவா? ஸோ அதான் சொல்லிருக்காங்க டைம், அதனோட யூனிட் செகண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? தமிழ்ல பாருங்க. அதாவது காலம், அதோட அலகு வினாடி, அதோட குறியீடு எஸ். வரையறை: சீசியம் 133 அணுவின் இரு ஆற்றல் நிலைகளின் மீநுண்ணிய மட்டங்களுக்கிடையே, மீநுண்ணியனா 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ். ஓகேவா? இரு ஆற்றல் நிலைகளின் மீநுண்ணிய மட்டங்கள். நான் சொன்னேன்ல, இந்த மீநுண்ணியனா வேற ஒன்றும் இல்லை, இங்கே போட்டிருப்பாரு. இந்த 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் தான் மீநுண்ணிய. ரைட்? இரு ஆற்றல் நிலைகளின் மீநுண்ணிய மட்டங்களுக்கு இடையே பரிமாற்றம் நிகழ்வதால், என்ன பரிமாற்றம்? டிரான்சிஷன் நடக்கும். எங்க இருந்து? கீழே இருந்து மேல போயிட்டு மறுபடியும் கீழே வரும், பம்பார்ட் ஆகுது. ஓகேவா? அதான் பரிமாற்றம் நிகழ்வதால் ஏற்படும் கதிர்வீச்சின் அலைவு. கதிர்வீச்சு கதிர்னது ரேடியேஷன். அதனோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா அலைவு காலத்தின் இந்த இத்தனை மடங்கு வெளியே வருது. ஓகேவா? ஸோ அது இவ்வளோ டைம் பீரியட் வெளியே வருது. பட் ஒரு பீரியட் என்னது? இதுதான் 1 பீரியடு, இது 1 பீரியடு. அப்போ இந்த மாதிரி இது 2 பீரியடு. இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். இவ்வளோ மடங்கு போகுது. ஸோ அவ்வளோ மடங்கு அது வெளியே வரத்துக்கு, எமிட் ஆனதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் பார்த்தீங்கன்னா 1 நொடி. ஓகேவா? இது எந்த இயர்ல சொல்லிருக்காங்க? 1967ல சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். நல்லா பார்த்துக்குவாங்க. என்னென்ன? லென்த்து, மாசு, டைம். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். எல்லாமே 2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எல்லாமே ஃபிக்ஸடு சயின்டிஃபிக் டெஃபினேஷன் எல்லாமே. ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.